தமிழ்நாடு பிரீமியர் லீக் 2025ஓட 6வது போட்டி நெல்லை ராயல் கிங் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. X11 சூப்பராக இருக்குது, ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது, நிறைய வகையில் பெனிஃபிட் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் ஈடுபடும் இந்த சீரியஸ் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக பயன்படுத்திங்க. ரெகுலராக கிவ் அவேவும் கொடுக்குறாங்க, அதையும் பயன்படுத்திங்க. X11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. SNR காலேஜ் கிரவுண்ட் கோயம்புத்தூரில் தான் இந்த போட்டி. மழை இல்லை. ஜூன் 9 7:15 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 27 போட்டி, 7 போட்டி மட்டுமே பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு வின்னு, சேசிங்க்கு 19 வின்னு. இந்த சீரீஸில் நடந்த போட்டிகள் எல்லாமே இங்கே தான் நடந்திருக்கு. எல்லாத்துலேயுமே சேஸ் டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஈவன் டே மேட்ச்சில் கூட சேஸ் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அண்டர்ஸ்டாண்டபிளாக சேசிங் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் கிடைக்குது. ஃபஸ்ட்டு 6 overs அவ்வளோவா ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்றது இருக்குது. ஸ்விங் யூஸ் பண்ணுற போலர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்விங்கு கண்ணாப்பின்னு போகிறதுனால ஸ்கோர் வரல, அதே நேரத்தில் விக்கெட்ஸும் நிறைய விழலை, அதை பார்க்கணும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறத மாதிரி ஃபீல் ஆகுது. 151 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக, சேஸ் பண்ணும்போது 4 விக்கெட் தான் ஆவரேஜ். இந்த ஆவரேஜ் விக்கெட் குறைஞ்சிருக்கு. இந்த சீசனில் சேஸிங்கில் அவ்வளோவா விக்கெட் விழாமல் இருக்குது, அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்றதுனால இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக ஈக்குவலாக கூட கேம் போகலாம், பார்க்கணும். NRK இங்கே ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் 20 ஓவர் நடந்து நேற்று லோ ஸ்கோர் பதிவானதை பார்த்தோம். திண்டுக்கல் டிராகன்ஸு 100க்குள்ளேயே காலியானாங்க, அதையும் மைண்ட் பண்ணிக்கோங்க. 150க்கு பிலோவா 12 டைம்ஸு அண்ட் மீடியம் ஸ்கோர் 10 டைம்ஸ், 190 அபவா 4 டைம்ஸ் ஸ்கோர் வந்திருக்கு. CSG 7 போட்டி விளாண்டு 7லுமே ஜெயிச்சிருக்காங்க இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். NRK 7 போட்டி விளாண்டு 4 வின்னு, 2 லாஸு, ஒரு நோ ரிசல்ட்டு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு வின்னு, சேஸ் பண்ணும்போது 3 வின்னு ஜெயிச்சிருக்காங்க. 203 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ். அண்டு பேட் ஃபர்ஸ்ட் செகண்ட் பண்ணும்போது 137, குறைவாக தான் இருந்திருக்கு. பட் சேஸ் பண்ணி நிறைய ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த இடத்துல பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் அவ்வளோ ஈஸியாக சில டீம்ஸுக்கு இருந்ததில்லை. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 5 விக்கெட் ஆவரேஜாக, சேஸ் பண்ணும்போது 4 விக்கெட் ஆவரேஜாக அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக. CSG 174 சேஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக 162 சேஸ் பண்ணியிருக்காங்க. ரீசன் ஸ்கோர் பாருங்கள். இந்த 5 போட்டியிலையுமே ஸ்கோர் ஃபஸ்ட் ஹாஃபில் பண்ணதை விட பெட்டராக செகண்ட் ஹாஃப், அதனால் சேஸ் பண்ணுற டீமுக்கு வெற்றி கிடச்சிருக்கு. சேப்பாக் சூப்பர் கில்லிஸு ஆசிக் வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க. எதிர்பார்ப்பு நாராயண் ஜெகதீசன் முதல் போட்டியில், பட் அவர் நம்பர் 5 நம்பர் 6 ரேஞ்சுக்கு யோசிச்சிருக்காங்க, புரியலை. பட் ஆசிக் டீசெண்டான பேட்டராக பார்க்கணும். அடுத்தடுத்த போட்டிகளை பார்க்கும்போது தான் தெரியும். மோகின் ஹரிகரன் சூப்பரான ஸ்டார்ட் கொடுத்தேன், நல்ல ஃபீல்டர் அண்ட் ஆப்ரே போலிங், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸ் ரெண்டுமே வீசக்கூடிய எபிலிட்டி மோகித் ஹரிகரனுக்கு இருக்குன்னு தெரியும். நல்ல பேட்டிங் டிஸ்பிளே கொடுத்தார் முதல் போட்டியில். பாபா அபர்ஜித் சொல்லவே தேவையில்லை, சூப்பர் குவாலிட்டி. இந்த ஃபார்மேட்டுக்கு பெஸ்ட்டாகவும் இருந்திருக்காரு. குறிப்பாக TNPL இந்த லெவலில் பெஸ்ட் அவுட்புட்டு பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும் கொடுக்க முடியும். விஜய் சங்கர் பவுல் பண்ணுறாரு, அந்த ஒரு விஷயம் பாசிட்டிவாக பார்க்கலாம். எந்த ஓவரில் வீசுகிறார் அப்படிங்கிறதும் பாசிட்டிவாக பார்க்கணும். ரைட் ஆன் பேட்டிங், ரைட் ஆன் மீடியம், நல்ல பேட்டிங் டிஸ்பிளே முதல் போட்டியில். அண்ட் பவுலிங்லேயும் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தார். தினேஷ் ராஜ் ஓகேவான பேட்டிங் அண்ட் லெக் பிரேக் பவுலிங், ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஸ்வப்னில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகம், ஆனால் பர்ஃபார்மன்ஸு TNPL பெஸ்ட்டாலாம் கொடுக்கல, அந்த மைண்ட் பண்ணணும். பிரேம்குமார் ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டிங் அண்ட் டீசன்ட் பவுலிங். அபிஷேக் தன்வார், சுனில் கிருஷ்ணா, சிலம்பரசன், லோகேஷ் ராஜ் அப்படின்ற மாதிரி சேப்பாக் சூப்பர் கில்லிஸோட லைன் அவுட் இருக்குது. இதில் சுனில் கிருஷ்ணா போன போட்டியில் இம்பாக்ட் சப்பாக வந்தார். பாசிபிளாக பேட்டிங் பேஸில் மட்டும்தான் யோசிக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் மேலே கூட வரலாம், பார்க்கணும். அபிஷேக் தன்வார் சூப்பரான ஹிட்டிங் எபிலிட்டி வச்சுருக்கார். நியூ பால் அண்ட் எண்ட் ஓவரில் வீசக்கூடிய எபிலிட்டி. பிரேம்குமார் பவுல் பண்ண வர பார்க்கணும். சிலம்பரசனோட லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸான பவுலர். லோகேஷ் ராஜ் ஒரு சில ஓவர் வீசுவார்னு எதிர்பார்க்குறோம். இங்கே விஜய் சங்கர், பாபா அபர்ஜித் அண்ட் அபிஷேக் தன்வர் முழுமையாக ஓவர் போகிறதுனால மற்றவங்களுக்கெல்லாம் ஓவர்ஸ் ரொம்ப குறைவாக கிடைக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். நெல்லை ராயல் கிங்ஸு சந்தோஷ்குமாரை இம்பாக்ட் சப்பாக பயன்படுத்துகிறாங்க. பேட்டிங் பேஸ் இல்லை, பவுலிங் பேஸில் யாரை பயன்படுத்துவாங்கன்னு பார்க்கணும். பாசிபிளாக இமானுவேல் செரியனை பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது, பார்க்கணும். இல்லை சச்சின் ராத்தி மாதிரி ஆட்களையும் யோசிக்கலாம். செரியனை பயன்படுத்துறது ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தேவையா அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிக்கணுங்கிறனால செரியனை பயன்படுத்தலாம். அஜய் கே கிருஷ்ணாவுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது, அதை பார்க்கணும். ராக்கி பாஸ்கருக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி பார்க்கணும். ரோஹன் ஒரு பக்கம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் சந்தோஷ்குமார் அண்ட் அருண் கார்த்திக் ஓப்பன் பண்ணுறாங்க. கேப்டன் அருண் கார்த்திக். விக்கெட் கீப்பிங் பேஸில் ரித்திக் ஈஸ்வரனை தான் தொடர்றாங்க. ரித்திக் சூப்பர் பேட்டர் அண்ட் விக்கெட் கீப்பர். போன போட்டி
செமையான கேட்ச் மூலமாக டிஸ்மிஸ் ஆனார். ஸோ அதுதான் மைனஸும் பார்க்குறேன். ஓவராலாக நல்ல பேட்டிங் இந்த சீசனில் எதிர்பார்க்குறேன். அண்ட் நம்பர் 4ல் ஒரு வாய்ப்பு கொடுக்குறது இன்னுமே பாசிட்டிவாக பார்க்கணும். குருசாமி, அஜித்தேஷ், ஜிஎஸ்ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் டீசெண்டான ஹிட்டிங் எபிலிட்டி. இவருமே விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான். ஆனால் கீப்பிங் ஈஸ்வரன் தான் பண்ணுவார். அஜித்தேஷ் போன போட்டியில் ஒரு தடுமாட்டத்தை ஷோ பண்ணார். பட் சூப்பர் பிளேயர், நல்லா விளையாண்டு பார்த்துருக்கோம். நிர்மல் நல்ல டேலண்ட்டுன்னு பேசப்படுறார். முதல் போட்டி ஒரு ஸ்டார்ட் கிடச்சிது. பட் கண்டிப்பாக டேலண்ட்டை ஷோ பண்ணுவார் அடுத்தடுத்த போட்டிகள் எதிர்பார்க்குறோம். என்ன சரீஸு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மேன் ஆஃப் தி மேட்ச், டிஎன்பியில் முதல் மேன் ஆஃப் தி மேட்ச், ரொம்ப ஹாப்பியானார். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலிங்கு, ஹிட்டிங் பேஸில் டாப் ஆர்டரில் வந்தும் பார்த்துருக்கோம். போன போட்டியில் அந்த ஹிட்டை ஷோ பண்ணார். இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் பிச் டவுன் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் அந்த இடத்துலையுமே நல்லா விளையாண்டார். அட்னான் கான் ரொம்ப லேட்டாக வர ஒரு ஃபீலு. எனிவே நிர்மல், ரித்திக்கெலாம் வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் அட்னான் கானை ஃபினிஷராக யோசிக்கிறாங்க. கூட ஃபினிஷிங்கில் சோனு யாதவ். போன போட்டியில் ஹாட்ரிக்கு, சூப்பரான ஒரு பவுலிங், நல்லா பண்ண முடியும். அவரோட எபிலிட்டி அது தான். சச்சின் ராத்தி போன சீசன் சூப்பர் சீசனாக இருந்தது. இந்த சீசனில் ஸ்டார்ட் விக்கெட் இல்லை. கண்டிப்பாக டீசெண்டாக பவுல் பண்ண முடியும். யுத்தீஸ்வரனை நம்புகிறாங்க எண்டோரில் பயன்படுத்தலான்ட்டு. பட் பாசிபிளாக இது கொஞ்சம் மாறும்னு நினைக்கிறேன். உதய்குமார் ஒரு பக்கம் நல்லா பண்ணிகிட்ருக்கார், பொய்யாமொழியோட பிரதர். ஸோ இவர் கொஞ்சம் ஸ்லோ பால் வேரியேஷன், வெரைட்டி அதெல்லாம் ஷோ பண்ணுறாரு. அதனால் பாசிபிளாக இந்த போட்டியில் கொஞ்சம் பிளானை சேஞ்ச் பண்ணலாம். சோனு வித் உதய்குமார் அப்படின்னு யோசிக்கலாம். இல்லை வல்லியப்பன் நித்யஸ்வரன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அப்படியே கண்டினியூ பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. இமானுவேல் செரியன் நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டு, கொஞ்சம் ஸ்விங் கண்ட்ரோல் பண்ணணும். அது ஒன்று மட்டும் தான் கற்றுக்கணும். ஏன்னா நான் கண்ணாப்பின்னு ஆகிறதையும் பார்க்குறோம். ரெண்டு டீம் பார்க்கும்போது ரொம்ப ஈக்குவலாக பார்க்கலாம். ஏன்னா அருண் கார்த்திக், அஜித்தேஷ், ரித்திக்கு, நிர்மல் நல்ல டேலண்ட்னு சொல்கிறாங்க. ஹாரிஸ், அட்னான் கான், சோனு யாதவ் இப்படின்னு இந்த பக்கம். இதே இங்கே பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸான அப்ரஜித், விஜய் சங்கர், மோஹித் ஹரிகரன், நாராயண் ஜெகதீஷன், ஸ்வப்னில் இப்படின்னு இருக்காங்க. ஸோ ஈக்குவலாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஏதோ ஒரு எலமெண்ட் வச்சு டிஃப்ரெண்ட் இருக்கணும்னா அது டாஸ். அது சேஸ் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ் இது வரைக்கும் கொடுத்துருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சேஸ் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். நியூ பால் அபிஷேக் தன்வர் வீசுவார். பாசிபிளாக கூட யார், அது ஒரு கேள்வி. ஒரு பேஸில் போகணுன்னா லோகேஷ் இருக்கார். ஸோ அதை கொஞ்சம் யோசிக்கலாம். சிலம்பரசன் சில நேரங்களில் நியூ பாலில் வீசி பார்த்துருக்கோம். ஸ்வப்னிலும் நியூ பாலில் இருந்து பார்த்துருக்கோம். நம்ம இதில் விஜய் சங்கர் நியூ பாலில் வீசலாம். பட் பேஸ் அவ்வளோ கிடையாது, பார்க்கணும். அண்ட் என்ஆர்கே அப்படின்னு பார்க்கும்போது செரியன் ஒரு சைடு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னொரு எண்டில் சோனு யாதவோட பவுலிங் இருக்க வாய்ப்பு இல்லை. என்ன சீரிஸ் நிறைய நேரங்களில் பவர் பிளேயில் டிஸ்டர்ப் பண்ணுவார். ஸோ அப்படி யோசித்து அவங்களுக்கு ஓவர் கிடைக்கலாம். மிடில் பேஸில் சச்சின் ராத்தி, வல்லியப்பன், யுத்தீஸ்வரன், உதயகுமாரோட ஓவர். உதயகுமார் கொஞ்சம் மிடில் லேட்டர் பேஸில் பயன்படுத்துறது தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது இப்பயே அவரோட பவுலிங் பேஸில் பார்க்கும்போது. மோஹித் ஆப்ஷன் தான், பட் பவுலிங்கில் நிறைய வயசு வரா அப்படிங்கிறது கேள்வி தான். பாபா, அப்ரஜித், விஜய் சங்கர் முழுமையாக வீசுகிறாங்க. அபிஷேக் தன்வர் வீசுகிறாங்க. மற்றவங்களாம் கொஞ்சம் ஓவர்ஸ் குறைவாக வீசுகிறாங்க. சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறதுனால அந்த பவுலிங் ஆப்ஷன் யாருக்கு அப்படின்னா எம் சிலம்பரசனுக்கு பாசிபிளாக லேட்டர் பேஸில் நிறைய ஓவர்ஸ் கிடைக்கும், அதில் டவுட்டே இல்லை. விஜய் சங்கர் அண்ட் அபிஷேக் தன்வர் 2 ஓவரில் வீசுவாங்க. இந்த சைடு கொஞ்சம் ஓவர் பேஸில் பவுலர்ஸ் கொஞ்சம் குறைவு தான், அதனால் பிரச்சனை இல்லை. சோனு, வல்லியப்பன், நித்யஸ்வரன், உதயகுமார் மோஸ்ட்லி முழுமையான ஓவர் வீசுவாங்க. சச்சின் ராத்தி நல்லா வீசுகிற பட்சத்தில் அதை யோசிக்கணும். என்ன சரீஸை ஒரு பாயிண்டில் யோசிக்கணும். நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இன்றைக்கி சச்சின் ராத்தியாக இருக்கட்டும் இல்லை என்ன சரீஸாக இருக்கட்டும் ஃப்ரீ ஃப்ளோவாக மிடில் பேஸில் ஓவர்ஸ் நிறைய வீச வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல மேபி வல்லியப்பன் நித்யஸ்வரனுக்கான ஓவர் குறையலாம், அதையும் மைண்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் ஆப்போனண்ட்டில் இருக்கும்போது 2 லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸை பயன்படுத்தலாங்கிற ஆங்கிள் போகலாம். இப்போ ஏன்னா போன போட்டியில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கனால தான் மிடில் என்ன சரீஸான்ற சச்சின் ராத்தியை யோசிச்சாங்க பவுலிங் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த ஆங்கிளில். இன்றைக்கி அந்த பிரச்சனை இல்லை அப்படின்றத பார்த்துங்க. சோனு அண்ட் வல்லியப்பன் ஸ்லாக் ஓவரில் வீசுவாங்க. ஹெட்டுன்னு பார்க்கும்போது ஒரு போட்டி அதிகமாக சிஎஸ்டி ஜெயிச்சிருக்காங்க. ஒரு ஈக்குவலான ஃபைட் இருக்கும் இந்த 2 டீம்கிட்ட எப்பயுமே, அதை நம்ம மைண்ட் பண்ணணும். அண்ட் சிஎஸ்சி போன போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. என்ஆர்கே முதல் போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. இன்றைக்கி முதல் லூசர் இவங்க 2 டீமில், அப்படி யார் பார்க்கணும். அண்ட் ரீசெண்டாக 5 போட்டியில் 3 போட்டி ஜெயிச்சிருக்காங்க, 2 போட்டி தோற்றுருக்காங்க. டிடி அண்ட் எஸ்எம்பிக்கு அகேன்ஸ்டாக. அண்ட் என்ஆர்கேன்னு பார்க்கும்போது கடந்த 5 போட்டியில் 2 போட்டி ஜெயிச்சிருக்காங்க. அது கடந்த 2 போட்டியாக இருந்தது அப்படிங்கிற வகையில் பாசிட்டிவ்னு பார்க்கணும். அண்ட் அதுக்கு முன்னாடி ஐடிடி, டிஜிசி, அதுக்கு முன்னாடி நோ ரிசல்ட் அப்படின்னு இருந்திருக்கு. கடந்த சில போட்டிகளில் பார்க்கும்போது 2 டீம் மாறி மாறி இருக்காங்க. ஆனால் என்ஆர்கேவோட அந்த டாமினேஷன் ரீசெண்ட் இயர்ஸில் அதிகமாக இருக்குது. சிஎஸ்டி ஸ்டார்ட் 4 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ பார்க்கும்போது பயங்கரமாக என்ஆர்கேவோட டாமினேஷன் இருந்துகிட்ருக்கு. டாப் 14 மைண்டில் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. மோஹித் ஹரிகரன் டாப் ஆர்டர் பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவு. சந்தோஷ் பாசிபிளாக இம்பாக்ட் சப்பாக வருவார். டீசெண்டாக விளையாட முடியும். அந்த எபிலிட்டி போன சீசன்லேயே பார்த்தோம், இந்த சீசன்லேயும் முதல் போட்டியில் பார்த்தோம்.
அருண் கார்த்திக் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், பட் சில நேரங்களில் அந்த டவுன் ஆகிறதையும் பார்த்துருக்கோம். பாபா அப்ரஜித்து சூப்பராக விளையாட நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸு. குருசாமி அஜித்தேஷன் பார்க்கும்போது போன சீசன் நல்லா இருந்தது, முதல் சீசன் நல்லா இருந்தது. இந்த சீசனில் ஸ்டார்ட் அவ்வளோ கிரேட்டாக இல்லை, பட் கண்டிப்பாக குவாலிட்டி இருக்க பிளேயர் டவுட்டே இல்லை. விஜய் சங்கர் போலிங்கும் அடிஷனலாக இருக்கனால பாசிட்டிவாக பார்க்கணும். ரித்திக் ஈஸ்வரன் விக்கெட் கீப்பர் டெஃபினட்டாக உள்ளே வருவார்னு நம்புகிறேன். நாராயண் ஜெகதீசன் விக்கெட் கீப்பர் ஒரு சில இடங்களில் இவன் நம்பர் 5 நம்பர் 6ங்கிறனால தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது. என்ன சரீஸு ஸ்வப்னில் 2 மிடில் இருக்க லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், நல்ல பேட்டிங் டிஸ்பிளேயும் கொடுக்கக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸு. சோனி யாதவ் எண்ட் ஓவர், அபிஷேக் தன்வர் எண்ட் ஓவர், 2 பேருமே ஈக்குவலாக வச்சு பார்க்கலாம். நல்ல ஃபைட்டு. அதே நேரத்தில் எண்ட் ஓவரில் வெரைட்டி கொடுத்து விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸு. ஹிட்டிங்லேயும் பயங்கர ஸ்ட்ராங்கான ஹிட்டர்ஸு. யுத்தீஸ்வரன் உதயகுமார் இவங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டி. இப்போதைக்கு எண்ட் ஓவரில் யார் வீசுவாங்க அப்படின்ட்டு. மேபி இந்த சீசனோட எண்டில் உதயகுமார் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்க முடியும். ஏன்னா பொய்யாமொழி பிரதர் பொய்யாமொழி வீசுகிற அந்த ஸ்டைல்லே வீசுகிறாரு. நிறைய இடங்களில் எண்ட் ஓவரில் ஸ்பெஷலாக பார்த்துருக்கோம் பொய்யாமொழி. அதே மாதிரி உதயகுமாரையும் பார்ப்போம் நம்புகிறேன். வள்ளியப்பன் ஓரளவுக்கு ஓகே. கண்டிப்பாக போன போட்டியில் கொஞ்சம் நர்வஸ் இருந்தது, நிறைய ரன்ஸுக்கு போனார். பேக்கெண்டில் கொஞ்சம் கம்பேக் பண்ணான்னு நான் சொல்லுவேன். பிக் பேஸில் ரித்திக் ஈஸ்வரன், ஸ்வப்னில், வள்ளியப்பன், நித்யஸ்வரன் அண்ட் சிலம்பரசனை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களெல்லாம் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணலாம். சிலம்பரசன் எக்ஸ்பீரியன்ஸ் சடனாக உள்ள வரலாம், போன போட்டியில் பெருசாக பண்ணலைங்கிறனால நிறைய பேர் பிக் பண்ணாமல் இருப்பாங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். யுத்தீஸ்வரன் பேக் எண்டில் கொஞ்சம் பண்ண முடியும். ஸ்வப்னில் மேபி பேட்டிங் பேஸில் கொஞ்சம் டிஸ்பிளே அடிஷனலாக 2 ஓவர் 3 ஓவர் அவுட் பண்ணார்னா பாசிட்டிவாக பார்க்கணும். ரித்திக்கை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் அதில் கொஞ்சம் பாயிண்ட் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி பேட்டிங்கில் நம்பர் 4 அனுப்புகிறாங்க, அதில் கொஞ்சம் பார்க்கணும். அண்ட் பாபர் அப்ரஜித், விஜய் சங்கர் அண்ட் சோனி யாதவ் நிறைய பேர் கேப்டனை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக அப்ரஜித் விஜய் சங்கர் தான் ஸ்மால் லீக் லெவலில் கேப்டன் பார்த்துக்கணும். அருண் கார்த்திக், என்எஸ் ஹரிஸ், அபிஷேக் தன்வர் இவங்கெல்லாம் பாயிண்டர் ஹெவியாக எடுத்துக்கூடிய குவாலிட்டி இருக்குது. அருண் கார்த்திக் கண்டிப்பாக இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி வச்சுருக்காரு. என்எஸ் ஹரிஸ் போன போட்டியில் ஒரு கான்ஃபிடன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த மாதிரி இந்த போட்டியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அபிஷேக் தன்வர் பேக் ஹேண்டில் விக்கெட் எடுக்க முடியும், அதே நேரத்தில் பேக் ஹேண்டில் ஹிட் பண்ணணும். ஒருவேளை ஃபஸ்ட் பேட் பண்ணார்னா ஸோ அந்த இடத்துல பேக் ஹேண்டில் ஹிட் பண்ணவும் முடியும். ஃபஸ்ட் பேட் பண்ணுறவங்களோட டீமில் கேப்டனாக போகிறதோட சேஸ் பண்ணுற டீமில் கேப்டன் அப்புறம் பவுலரையோ பேட்டரியோ போடுறது நல்ல சாய்ஸாக இந்த சீரியஸ் பொறுத்த வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அருண் கார்த்திக் விக்கெட் கீப்பர் டீசன்ட் சாய்ஸு. ஜெகதீஷனை ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்க, ஒரு சில டீம்ஸில் மிஸ் பண்ண பாருங்கள். அஜித்தேஷையும் அதே மாதிரி இடத்துல தான் நான் வைக்கிறேன். முதல் போட்டி தடுமாறுறது பார்க்கும்போது கொஞ்சம் யோசிக்கிறமா இருக்குது. ஈஸ்வரன் நான் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். விஜய் சங்கர், அட்னான் கான் கொஞ்சம் லேட்டாக வராரு. துரைசாமி ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸு, ஆடக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அப்ரஜித், சோனி யாதவ், அபிஷேக் தன்வர், என்எஸ் ஹரிஸ், மோஹித் ஹரிகரன் டாப் ஆர்டரில் இருக்கார். மேபி ஒரு சில இன்னிங்ஸ் அதே நேரத்தில் கேச்சிங் பொசிஷன் விட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். அதனால் மோஹித் அண்ட் ஸ்வப்னில் எடுத்துக்கலாம். இல்லை இப்போதைக்கு மோஹித்தை மிஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா மிஸ் பண்ணி பாருங்கள். அண்டு நீங்கள் சிலம்பரசன், ஸோ பவுலர் சைடுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸஸாக வீசக்கூடிய பவுலர் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் நான் யோசிக்கிறேன். உதயகுமார் கொஞ்சம் வெரைட்டி கொடுக்க முடியும். பிச்சர்ஸ் அடுத்தடுத்த மேட்சஸ் நடந்துக்கிட்டே இருங்களா, கொஞ்சம் டவுன் ஆகலாம். அதனால் உதயகுமார் ஒரு நல்ல சாய்ஸு. யுத்தீஸ்வரன் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள், எண்ட் ஓவரில் வீசுவார் இன்றைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சா. அண்ட் சிலம்பரசன் கூட டீசன்ட் சாய்ஸு. ஓகே, டீம் பாருங்கள். கேப்டன் பெருசாலாம் யோசிக்கல, சிம்பிளாக வச்சுக்கலாம். அப்ரஜித் அண்ட் விஜய் சங்கர் 2 பேரும் இப்போ பவுலிங்கும் பண்ணுறாங்க, முழுமையாக வர வீசுகிறாங்க, பேட்டிங்லேயே டாப் ஆடல வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல டெஃபினட்டாக இந்த சீரியஸ் அதில் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது அப்படிங்கும்போது வச்சுக்கலாம். அருண் கார்த்திக், ஈஸ்வரன் 2 பேர்த்தையும் எடுத்திருக்கேன். மாற்றி ரிஸ்க் எடுக்கணும்னா அருண் கார்த்திக் மிஸ் பண்ணி பவுலர் சைடு ஒருத்தருக்கு போகலாம். அண்ட் இந்த ஃபார்மட் ஆஃப் கிரிக்கெட்டே பார்த்திங்கன்னா நிறைய பவுலருக்கு போகிற மாதிரி இருக்குது. அதில் இந்த சீரியஸில் முதல் 5 போட்டி சேஸ் டீமுக்கு ஃபேவராக இருக்குது. அப்போ ஃபஸ்ட் பவுல் பண்ணுற எல்லா பவுலர்ஸு சேஸ் டீமோட டாப் ஆட, ஸோ அது ஃபஸ்ட் பவுல் பண்ணுற டீமோட டாப் ஆட அப்படின்னு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கேப்டன் இஸ் கேப்டன் அப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். ஸோ இன்றைக்கி ஈக்குவலான டீம் இருக்குனால கொஞ்சம் ஈக்குவலாக ப்ரிஃபர் பண்ணி போகிறதும் ஓரளவுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.